அக்கறை பற்றி குவைத் சங்கம், கணுமுலை நியூஸ் இவைகள் இணைந்து வழங்கும் ரமலான் சிந்தனைகள். இவற்றினை வழங்குகிறார் அஷேக் முத்தலிப் ரஹ்மானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் புனித ரமலான் மாதத்தை அடைந்து இறுதி தருவாயை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நோன்பை நோற்றவர்களும் நோன்பை நோக்காதவர்களுக்கும் மற்றும் ஒரு கடமையை காத்துக் கொண்டிருக்கிறது, ஜகாத்துல் ஃபித்ரா. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பற்றியும் ஃபிதியாவை பற்றி நாம் அறிந்து கொள்வது இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் பொருத்தமாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை விதியாக்கப்பட்டதனுடைய நோக்கம், அதனுடைய இலக்கு என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபரில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிமி மினல் லஹவி வர்ரஃபதி வதூமத்துல் லில் மசாகின். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை விதியாக்கியதனுடைய நோக்கம், ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பில் ஏற்பட்ட வீணான காரியங்கள், சில இடையூறுகளில் இருந்து அந்த நோன்பை சுத்தப்படுத்தி பரிபூரணமான ஒரு நோன்பாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டியும், ஏழைகளுக்கு ஒரு உணவாக ஆகுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை விதியாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை ஒவ்வொருவரும் கொடுப்பது கடமையாகும். அது பூரண பண வசதி படைத்தவர்கள் மாத்திரமின்றி ஓரளவு வசதி உள்ளவர்கள் அனைவரும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது கடமையாகும். உதாரணமாக, பெருநாள் தினத்திலே தனது செலவு, தனது பொறுப்பில் உள்ளவர்களுடைய செலவு போக மீதி உள்ளவர்கள் அனைவரும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடியவர் தனது பொறுப்பில் உள்ள அனைவர் பேரிலும் கொடுக்க வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்கள் முதல் கொண்டு ஒவ்வொருத்தர் பேரிலும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது கடமையாகும். இந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அளவை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு தலைக்கு ஒரு சா வீதம் கொடுக்க வேண்டும். சா என்று சொன்னால் ஒருத்தருக்கு 2.25 கிலோ வீதம் ஒவ்வொருத்தருக்குமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது கடமையாகும். இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கக்கூடியவர் இதை தானியமாகவும் கொடுக்கலாம் அல்லது பணமாகவும் கொடுக்க முடியும் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் 5வது ஹலீஃபா என்று வர்ணிக்கக்கூடியவர்கள் இதை ஆகுமாக்கி இருக்கின்றார்கள். இதை நாங்கள் சந்தர்ப்பத்தை பொறுத்து இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பெறக்கூடியவர் அவருக்கு எது வசதியாக இருக்கிறதோ, எது அவருக்கு பிரயோசனமாக இருக்கிறதோ அதை நாம் கருத்தில் கொண்டு பணமாகவும் கொடுக்கலாம் அல்லது தானியமாகவும் கொடுக்கலாம். அடுத்ததாக, இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை எப்பொழுது நாம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், கானு யூதுனஹா யௌமல் ஃபித்ரி அவ் கபலல் ஃபித்ரி பியௌமின் அவ் யௌமைனி. இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் பெருநாள் தினத்துக்கு ஓர் தினம் அல்லது 2 தினங்களுக்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்திலே சஹாபாக்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பதனுடைய நோக்கம், ஏழைகள் அந்த பெருநாள் தினத்திலே அவர்கள் வசதியாக அவருடைய செலவீனங்களை பூரணப்படுத்திக் கொள்வதுதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய நோக்கம். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை இமாம் ஷாஃபி மத்ஹபின் அடிப்படையில் இதை நாங்கள் தலநோம்பில் இருந்து கொடுப்பது முடியும், சுன்னத்தாகும். ஆனால் பிறை ஷவ்வால் பிறை கண்டதற்கு பின்னால் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது கடமையாகி விடுகிறது. எனவே இதை நாங்கள் தலநோம்பில் இருந்தும் கொடுக்கலாம், கடைசி நோம்பில், அதாவது நோன்பு 15க்கு பிறகு கொடுப்பது மிக ஏற்றமாகும்.
அதே சந்தர்ப்பத்தில் ஷவ்வால் பிறை கண்டதற்கு பின் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது கடமையாகி விடுகிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் கூட்டாகவும் கொடுக்கலாம், தனிமையாகவும் கொடுக்கலாம். ஆனால் கூட்டாக கொடுக்கும் பொழுது இது மிகவும் ஏற்றமாகும். ஏனென்று சொன்னால் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பெறக்கூடியவர்கள் பொருத்தமானவர்களுக்கு போய் சேருவதற்காக வேண்டி அதை முறைப்படி ஒழுங்குப்படி அதை நாம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இதை நாங்கள் கூட்டாக சேர்ந்து கொடுக்கும் பொழுது அது முறையாக போய் சேருகிறது. எனவே இதை நாங்கள் கூட்டாக கொடுப்பதுதான் மிகவும் ஏற்றமானதாகும். அடுத்ததாக நோன்பை விட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபிதியாவை பற்றியும் நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்வது அவசியமாகும். இந்த ஃபிதியாவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்து தஆமு மிஸ்கீன். நோன்பு நோட்பதற்கு கஷ்டமானவர்கள் ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாட்டுக்குரிய வீதம் ஃபிதியாவாக அவர் ஒரு முத்து வீதம் கொடுப்பது கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த ஃபிதியாவை கொடுப்பவர்கள் நோன்பு நோக்க முடியாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அல்லது தீராத நோய்க்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், தங்களுக்கு நோன்பு நோற்பதற்கு முடியாது, அந்த நோன்பை கலாச்செய்யவும் முடியாது என்று காணும் பட்சத்தில் இவர்கள் ஒரு நோன்புக்கு ஒரு மிஸ்கீனுக்கு போதிய சாப்பாட்டுக்குரிய உணவை அவர் இந்த ஃபிதியாவாக கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக தாய்மார்கள், கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சிறு பிள்ளைக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்களும் ஃபிதியாவாகவும் கொடுக்கலாம். இவர்கள் நோன்பை கலா செய்யவும் முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஃபிதியாவை கொடுப்பதாக இருந்தால் இவர்கள் தொடர்ந்தும் இந்த நிலையில் இருப்பார்களா என்று இருந்தால் தொடர்ந்து பிள்ளை பெறக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் கலா செய்ய முடியாது என்ற நம்பிக்கை இருந்தால் இவர்களும் ஃபிதியா கொடுப்பதுதான் ஏற்றமானது என்று இப்னு உமர், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்பின் சகோதரர்களே, எங்களுடைய நோன்பை நாங்கள் பரிபூரண நோன்பாக அல்லாஹ்விடத்திலே அந்த நோன்புக்குரிய பூரணமான கூலியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் மேலே குறிப்பிட்ட ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்து எங்களுடைய நோன்பை பரிபூரணமான நோன்பாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நோன்பை விட்டவர்கள் அதில் பராமுகமாக இருந்து விடாமல் அந்த நோன்புக்குரிய தெண்ட குற்றமாக ஃபிதியாவையும் நாங்கள் கவனமெடுத்து நோன்பு முடியும் தருவாயில் அந்த ஃபிதியாவாக நாங்கள் விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு மிஸ்கீனுக்கு போதுமான உணவு கொடுக்கும் அளவுக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாட்டு வீதம் ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் 30 நோன்புக்கும் 30 பேருக்கு சாப்பாட்டுக்குரிய உணவாகவோ பணமாகவோ நாங்கள் கொடுப்பது கடமையாகும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொறுப்பில் இருந்து நாங்கள் விடுபட்டு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலியை அடைந்து கொள்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. كأنه ولي حميد.